இப்போ ரஜினி வயசு காலம் மேலே அப்படி தூக்க முடியாது. ரெண்டாவது, ரஜினி யார், அவரால் என்ன செய்ய முடியும், அதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ. எங்கள் தலைவரை பற்றி நல்லா பேசியாமல் என் ரசிகர் அவங்க வாயில் ஏன் நம்ம நிற்கணும்? இல்லை, ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு விஷயம் பேசும்போது அதையும் நம்ம பேசி தானே ஆகணும். அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன். ரைட்டுங்க. நான் ரோட்டில் நடமாட்டமா? அது கரெக்டு தான் சார். அதில் நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க சார், செலவு அதிகமாக வந்தார். இப்போ இந்த படத்தில் மட்டும் குறைய ஆக்ட்ரஸாக இருக்காங்க. முதல்ல சொன்ன கதை வேறு, ரெண்டாவது சொன்ன கதை வேறு. புரட்சி தலைவர் ரஜினிகாந்த் மேலே காழ்ப்புணர்ச்சியோடு இருந்தது எனக்கு நல்லா தெரியும். சமீபத்தில் கூலி பட விழாவில் ரஜினி பேசியது எல்லாரையும் ரொம்ப கவர்ந்துருக்கு. என்னடா, நான் 50 வருஷம் தாண்டிட்டேன் சினிமா வாழ்க்கையில், கிட்டத்தட்ட 70 கிராஸ் பண்ணி போயிட்டேன், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடன இயக்குனர் கூப்பிட்டு, சாண்டி மாஸ்டரை கூப்பிட்டு, எனக்கு என்ன ஒத்து வருமோ அது மாதிரி நடனம் போடுங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காராம். இல்லை, ஆமாம், அது உண்மைதான். இப்போ என்ன காரணம்னா, எம்ஜிஆர் எந்த சூழ்நிலையிலும் சிறப்பாக நடனமாடக்கூடியவர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவருக்கு சிலம்பாட்டம் தெரியும். அந்த சிலம்பாட்டம் கிட்டத்தட்ட பரதநாட்டியத்தை ஒட்டியதை. கால் சுழற்சிக்கு பார்த்தீங்களா, கை சுழற்சி, கால் சுழற்சி எல்லாமே பரதநாட்டியத்தை ஒன்றி தான் இருக்கும். ஸோ அவர் ஈஸியாக எல்லா டான்ஸும் போடுவார். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு அப்படி இல்லை, மேலோட்டமாக தான் போட முடியும். ஆனால் ஃபைட் மாஸ்டர்ட்டையும் சொல்கிறத பார்த்துக்கேன், டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லியிருக்கேன். டேய் அண்ணனை பற்றி அவனுக்கு தெரியும் அப்படின்றவர். ஸோ ஃபைட்டு மாஸ்டரும் அவருக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க, டான்ஸ் மாஸ்டரும் அவங்கள மாதிரி தெரிஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ எஸ்வி சேகர் எடுத்தீங்க, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் என்ன டான்ஸில் பெரிய நண்பதானா? கிடையாது. அவர் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டு தான் சினிமா கதாநாயகன்னா கற்றுக்க மாட்டேன், நானாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே. இப்போ ரஜினி வயசு காலம் மேலே அப்படி தூக்க முடியாது. அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதான் கிராஃபிக்ஸு ஃபைட்டு பண்ணிக்கிறது, ஏஐயில் பண்ணிக்கிறது, அப்படி பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, ரஜினி யார், அவரால் என்ன செய்ய முடியுங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும். அவர் கையை காலை ஆட்டினாலே போதும். ரசிகர்கள் ஒரே இருப்பாங்க, தலைவா கையை தூக்கிட்டு. கமலஹாசன் சும்மா விளைஞ்சு ஃபுல்லாக ஆடுவார், ஃபுல்லாக கை திட்டுவாங்க. இவர் அப்படி சும்மா அப்படி வந்துட்டு போயிடுவார், கை திட்டுவாங்க. இது இயல்பு, அது அவங்களுக்கு நேரங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கேஆர்ஜியா தயாரிச்ச படம் அது. அந்த படத்தில் இடைவேளைக்கு பிறகு தான் ரஜினிகாந்த் வருவார். அந்த ஒரு டான்ஸ் போடுவார், அவ்வளோதான். சிவாஜி கணேசன் அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் வர சீன்லாம் கிளாப்ஸ் கிடைக்காது. ஒரு 3 நாள் கழித்து நாங்கள் அவரை பார்த்தோம். என்னையாது அந்த படத்தில் என்னமோ கையை காலை ஆட்டுறானா, ஏகப்பட்ட கைத்தட்டலாம் அந்த இதில் சொல்லுவார். என்னடா நம்மளை ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணிட்டாங்கிறத சொல்லி காமிச்சிருக்காரு. பத்திரிக்கைகளும் சிரிச்சிட்டியில் சார் அது புதுசாக வந்த பையன்ல அப்படின்னு சமாளித்தார். அப்படி அந்த டெரராக உள்ளே வந்தார் ரஜினிகாந்த். இல்லை, வில்லனா ஒரு கௌரவப்பட்டவரும் இவர் தானே. ஒரு சீனுங்க, அவர் ஒரே சீன் கதவை திறந்துட்டு வந்தார். சினிமாவில் இரும்பு கதவை திறந்துட்டு புறம்பண்டம் ஆகிட்டார். அதனால் அதாவது முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பராசக்தியில் சிவாஜி கதாநாயகனாக வந்தார். அதுக்கப்புறம் முழுக்க எல்லா படங்களையும் கதாநாயகன் தான். எம்ஜிஆர் அப்படி இல்லை, துணை நடிகராக வந்தார். அதுக்கப்புறம் கதாநாயகனார். அதுமாதிரி விஜய் சேதுபதி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா துணை கதாநாயகனாக வந்தார். அதுக்கப்புறம் கதாநாயகனார். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த புத்தில் இந்த பாம்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவில் ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய, அதேமாதிரி ரஜினிகாந்துடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய பணிவும் ஒரு காரணம். அதனால் யாருனாலும் அவர் மரியாதை கொடுப்பார். டேடி சார். ஆமாம், கரெக்ட். அப்படி தான் சொல்லுவார், டேடி சார் அப்படி தான் சொல்லுவார். ஆமாம், அதே இது சிவாஜி கணேசனும் சரி, கமலஹாசனும் சரி, என்னப்பா அப்புறம் சொல்லு அப்படின்வாங்க. அதையும் இயக்குநர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இதையும் இயக்குநர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அவர் தமாஷா அந்த என்ன பேசினார்னா, லோகேஷ் கனகராஜ் இப்போ கதை சொல்ல வந்தவுடனே என்னங்க டைரக்டர் அப்படின்னு சொன்னேன். அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு, சார் ஒரு நல்ல காப்பி கிடைக்குமா, கதை சொல்லிட்டு காப்பியை கேட்டார். சார் இன்னும் அப்புறம் காப்பி குடிச்சிட்டு அப்போ கதை சொன்னார். கதை சொல்லிவிட்டு 4ஆவது நாள், சார் இந்த கதை வேணாம் சார், வேறு கதை எடுப்போன்னாரு. ஷாக் ஆகிட்டேன். இன்னை முதல் அனுபவத்துக்குள் நான் இப்படி தான். முதல்ல சொன்ன கதை வேறு, ரெண்டாவது சொன்ன கதை வேறு. அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, சார் அதில் நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க சார், செலவு அதிகமாகுனார். அப்புறம் இந்த படத்தில் மட்டும் குறைய ஆக்ட்ரஸாக இருக்காங்க, அப்படி ஒரு டைரக்டர் அவர். அது மட்டும் இல்லை சார், நான் கமலஹாசன் ரசிகர் சார் அப்படின்னு சொன்னார். அதை நான் கேட்டேனா அதான் அந்த மாதிரி சீரியஸாக எடுக்க வேண்டியெல்லாம் அதாவது சிம்பிளாக ஒரு ஜோவியலாக ஒரு காமெடியாக எடுத்துக்கிறவர் ரஜினிகாந்த்.
அதனால் இந்த வயசு வரைக்கும் அவர் இளமையாக இருக்கிறார். சூப்பர் ஸ்டாராகவும் இருக்காரு. ஆமாம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி நடிப்பிலும் சரி எந்த இதையும் அவர் பாய்ச்சதில்லை. அவரே சொல்கிறாரு, பணம் இருந்தால் மட்டும் நிம்மதி வராதுடா, வீட்டில் நிம்மதி இருக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அது எது சார் அந்த கடைசியாக அந்த வார்த்தை ஏன் சொன்னார்? என்னதான் பணமும் புகழும் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வெளியில் கௌரவம் இல்லைன்னா அது வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. அது என்ன காரணம் சார்? ஆமாம், உண்மைதானே. அவருடைய மூத்த மக டைவர்ஸ் ஆகி 2வது புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு, இப்போ இந்த பொண்ணு வந்து தனுஷை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் சேர்ந்துருக்குதா சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய காரணம் இல்லை. ஒரு மனிதன் சந்தோஷம் என்னென்னா, சோறு இருக்கோ இல்லையோ பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்கப்பா, அது வந்து கடைசி காலத்தில் இது தேவை. அதனால தான் அவர் அதை ஃபீல் பண்ணி நான் தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார். இதையும் ஓப்பனாக பேசுகிறாரு. ஆமாம், அதேமாரி நான் இன்றைக்கு வந்து மறுபடியும் உங்கள் முன்னால் நான் நடிச்சுக்கிட்டு இருக்க காரணமே நீங்கள் தான், நீங்கள் செஞ்ச பிரார்த்தனை தான் சொல்கிறாரு, வேறு எவன் சொல்லுவோம். அதே மாதிரி நான் வந்து எனக்கு அரசியல் செட் ஆகாது, வயசாகிடுச்சு, எல்லோரையும் திட்டணும், அது நம்மளால் முடியாது, வேறு யாராவது சொல்லுவாங்களா? அதே மாதிரி ரஜினிகாந்த் முதல்வராக இருந்தபோது கலைஞரிடமும் சரி, முதல்வராக இருந்தபோது ஜெயலலிதாவிடமும் சரி, அதே மாதிரி எம்ஜிஆர்டியும் ரொம்ப பணிவாக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, டாக்டர் கலைஞர், இப்படி எந்த நடிகராக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிந்து புரட்சி தலைவர் ரஜினிகாந்த் மேலே காழ்ப்புணர்ச்சியோடு இருந்தது எனக்கு நல்லா தெரியும். அது வேறு எபிசோடில் வச்சுக்கிடுவோம். ஆனால் அவரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் அவருடைய பாணியைத்தான் கடைப்பிடிக்கிறேன்னு சொன்ன பெருந்தன்மைக்குரியவர் ரஜினிகாந்த். அது மறுக்கவே முடியாது. ஆனால் அவருடைய சக்ஸஸுக்கு காரணமே அவருடைய பணிவு. நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க சார், அவரை பற்றி புகழ்ச்சி அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி அதான் சொல்கிறாரு, இவர் கலாநிதி மாறன் சொல்லும் போது கூட சொன்னார், இவர் ஃபோன் பண்ணால் பிரதமரே ஃபோன் எடுப்பார் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரு வீட்டில் நிம்மதின்னு சொல்கிறது எப்படி சார்? இன்னொரு வார்த்தையும் சொன்னார், இவர் ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லோரும் எந்த பதவி வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். அது காரணம் என்னென்னா, போதும் அவர் வந்து திருப்தி அடைஞ்சிட்டார். நாம் கண்டக்டராக இருந்தோம், ஒரு வில்லனாக சிறந்த வில்லனாக சத்ருகன் சின்ஹா மாதிரி வரணும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஜனங்க நம்மளை கொண்டாடுறாங்க, போதும் அப்படின்னு நினைக்கிறார். அதான் அவருடைய வெற்றி காரணம். இல்லை சார், ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரு வீட்டில் வந்து அவர் பேச்சை கேட்கலையா அப்படி சார்? இருக்கலாம், அதை எப்படி நம்ம வெளியே சொல்ல முடியும்? இப்போது ரஜினிகாந்த் நல்ல மனுஷன், அவங்க ஒய்ஃபை பாருங்கள், சாதாரண வாடகை பிரச்சனை, கார்பரேஷன் வாடகை, அதை கட்டலை, அது கோர்ட்டு கேஸு. அதேமாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் சம்பளம் கொடுக்கல, பஸ்ஸு டிரைவர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அவங்க ரோட்டில் இருந்து போகிறான்னாங்க. அப்போ எவ்வளோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் அவர் எவ்வளோ பாதிச்சிருக்கும். அதான் சொல்கிறாரா வீட்டில் நிம்மதி இல்லைன்னா? ஆமாம், நான் அப்படி தான் நினைப்பேன். அதாவது நாம் இப்படி இந்த ஸ்டேஜில் இருக்கோம், நாம் இத்தனை பேருக்கு நல்லது செய்கிறோம். ஒரு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா, லிவிங்ஸ்டனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த சூழ்நிலையில் உடனே வந்து பணம் கொடுத்துருக்காரு, யாருக்குமே சொல்லலை, லிவிங்ஸ்டன் தான் சொன்னார், நடிகர் லிவிங்ஸ்டன். ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது எவ்வளோ கோடிக்கணக்கான வருது. இதெல்லாம் பிஸ்கோத்து, டிரைவருக்கு சம்பளம் தரல, பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு சம்பளம் தரல, ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்டலன்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ கிளம்புனுச்சு. அதுதான், அதை வந்து வெளியே சொல்ல முடியல. இந்த அளவுக்கு மனசை பாதிச்சிருக்கீங்க சார். இவ்வளோ பெரிய சம்பளம் ஊருக்கே தெரியும், சூப்பர் ஸ்டார் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு. அது ஒரு சின்ன விஷயம் அவரை பாதிக்குதா அப்படி சார்? இன்று வரையிலும் அவருடைய உடன் பிறந்த அண்ணன் சத்யநாராயணா என்னைக்காவது ரஜினி வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, வரமாட்டாரா, வர விடுறது இல்லையா சார்? எப்படி சார்? எப்படி ஒன்றா எடுத்து இது நம்ம எப்படி சொல்கிறது, வரல, அவ்வளோதான். இல்லை, இவரே அண்ணனை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. எங்கள் அண்ணன் தான் எனக்கு அப்பா மாதிரி அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஏன் அவரும் தம்பியை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் எப்போ வாச்சு அவங்க அண்ணன் ரஜினி போயஸ் கடன் தோட்டத்துக்கு வந்திருக்காரா? வரலையா சார் உங்களுக்கு தெரிஞ்சு? வரல. அவர் பாட்டுக்கு வெளியே தங்கிட்டு அவர் பாட்டுக்கு போவார், வெளியூர் இருந்தாலும் அப்படியே தங்கிட்டு போயிடுவார். ஆனால் பெங்களூர் போனால் போவார். ஓ, ரஜினியை போய் பார்த்துருவாரா? அப்படி சார், ரஜினியை போய் பார்த்துருவார். என்னதான் சார் பிரச்சனை வீட்டில் வந்து? எப்படி என்ன காரணம் அதெல்லாம் பேசணும்னு வச்சுங்கயோ, எங்கள் தலைவரை பற்றி நல்லா பேசியாமங்க ரசிகர், அவங்க வாயில் ஏன் நாம் நிற்கணும்? வரலை, செய்திகளை சொல்கிறோம், அதுக்கு பின்னால் உள்ள செய்திகளை சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள்? அதெல்லாம் உனக்கு எதுக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரசிகர்கள் நமக்கு வேணும். அதனால் அதுக்கான காரண காரியங்களை சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. இல்லை, ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு விஷயம் பேசும்போது அதையும் நம்ம பேசி தானே ஆகணும். அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன். ரைட்டுங்க, நான் ரோட்டில் நடமாட மாட்டேமா? அது கரெக்டு தான். ரஜினி ரசிகர்கள் வச்சுருவாங்க. ஏன்னா சந்து பொந்துலலாம் இருக்காங்க, அண்ணே வணங்கண்ணே நல்லா பேசுகிறீனே அப்படிங்கிற இமேஜை மாற்றி அப்படின்னா நம்ம அப்படின்னா என்ன
அது வேண்டாம். சரி, அவர் ஒரு குட்டி கதை சொன்னார் சார். நான் வந்து சின்ன வயசில் நான் வந்து கூலியாக வேலை செய்யும்போது, அப்போ என் நண்பன் வந்தான், வந்து இதை தூக்கு நான் உனக்கு கூலி தரேன்னு சொல்லிட்டு கூலியை கொடுத்தான். அப்படியே என் மனசே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார் சார். எப்படி சார்? ஆமாம், அவர் வந்து திரையுலகத்தில் சிலர் விமர்சனங்கள் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியே ஸ்ட்ரைக் பண்ணுது, எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறது பிடிக்காது, நான் வேலை பார்க்கணும் இன்னும் சொல்லிவிட்டு வேலைக்கு வந்தவர், ஷூட்டிங்க்கு வந்தவர் ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக் பிசுபிசுத்து போச்சு. நான் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணணும்? என் வாழ்க்கையில் ஒரு நாள் திரும்பி கிடைக்குமா? நீ சொல்லி வேலைக்கு வந்தார். உழைப்பாளின்ற படத்தில் பி வாசலாம் இருக்காங்க, நாளை ஷூட்டிங் ஐயன்ட்டு ஷூட்டிங் நடந்தது, துணை நடிகர்கள் முதற்கொண்டு அந்த ஷூட்டிங் நடித்தாங்க. அப்போது ஒரு நாள் ஷூட்டிங் இல்லைன்னா அந்த துணை நடிகர்கள் வீட்டில் சோறு யார் கொடுப்பா? சிந்திச்சவன் ரஜினிகாந்த். அந்த மாதிரி சில விஷயங்களை போட்டு டமால்னு உடைச்சிடுவார். அவர் ஏன் இப்போ பத்திரிகையாளர்கிட்ட பேச மாட்டேங்கிறது தெரியுமா? என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னால் ஒரு செய்தியை போட்டு ரஜினி இப்படி சொன்னார்னு சொல்லி விட்டுறாங்க. ஒரு குட்டி கதை சொன்னாலும் அதுக்கு இன்னொரு ஆப்போசிட்டாக ஒரு குட்டி கதை வருது. அதுக்காக தான் இப்போ அவர் அதிகமாக பேசுகிறது இல்லை. இப்போ சமீபத்தில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக வந்து நம்ம துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனை பற்றி சொன்னார்ல, அதை அவர் சிரித்தார், எல்லாரும் சிரித்தாங்க, முதல்வர் சிரித்தாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அப்புறம் ரொம்ப இதாகி அப்புறம் மறுபடியும் ஃபோனில் பேசியிருக்காரு துரைமுருகன்ட்ட. அந்த மாதிரி ஏன்னா ஒரு ப்ராஃபட் ஞானி மாதிரி ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கி ஒரு மனசில் படுத்து அப்படியே சொல்லிடுவார். ஆமாம், இப்போ இளையராஜாவும் அப்படி தான். சில கேரக்டர்கள் இளையராஜாவுக்கு சில மறுபக்கம்னு ஒன்று இருக்குது, அது நம்ம வேறு விஷயம். அது அதேமாதிரி ரஜினிகாந்துக்கும் மறுபக்கம் இருக்குது, அதை பற்றி நம்ம அதிகமாக பேசக்கூடாது. அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கணும். அதுதான் இன்றைக்கி கூலி படத்தில் இப்போது ஆமீர் கான் சொல்லியிருக்காரு, நான் வந்து கதையே கேட்க மாட்டேன், ரஜினி படம்னு உடனே நான் ஒத்துக்கிட்டு நடித்தேன். நாகார்ஜுனா நாகேஸ்வர ராவுடைய பேரன், நாகேஸ்வர ராவுடைய மகன், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்லலை, இது வரைக்கும் அவர் வந்து கதாநாயகன் மட்டுமே நடிச்சிருக்காரு. ஆமாம், முதல் தடவையாக ரஜினிகாந்த் படம் நாம் ஒரு படத்தில் நடிக்கணும், லோகேஷ் கனகராஜ் சொன்ன கதை நல்லா இருந்தது அப்படிங்கிற வில்லன் நடிச்சிருக்காரு. அப்போ ரஜினி படம்னு ஒன்று எவ்வளோ பேர் இறங்கி வராங்க பாருங்கள், அதான் உண்மை. ஸ்ருதிஹாசன் ஏப்பா இந்த கேரக்டர் யாருன்னு கேட்டிருக்காரு லோகேஷ். ஸ்ருதினர் ஏப்பா அந்த பொண்ணு கவர்ச்சியெல்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்கு, இந்த கேரக்டருக்கு பொருந்துமா? இல்லை சார் பொருந்த வைப்பேன் இருக்கார். உடனே அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை, ஓகேன்ட்டார். ஏன்னா லோகேஷ் கனகராஜும் ஸ்ருதிஹாசனும் நெருக்கமானவங்க. அதாவது அவங்க ஒரு மியூசிக் ஆல்பத்திலேயே ஜோடியாக நடிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜையும் ஸ்ருதிஹாசனையும் இணைத்து கிசுலாம் வந்துச்சு. ஆமாம், அதையெல்லாம் மீறி அவர் அதில் நடிக்க வச்சுருக்காரு. அதே மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக், அதாவது ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து நடிக்கவில்லையே தவிர ரஜினிகாந்துடைய படத்தில் முதல் முறையாக கமலஹாசன் மகா ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காரு. அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல? இல்லை, அது எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, லோகேஷ் கனகராஜுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பேசப்பட்டு வருது சார். தொடர்ச்சி அந்த படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி இருக்காங்க. அப்படிங்கும்போது பெரிய சர்ச்சையை உருவாக்குது. எப்படி சார்? ஏங்க, சினிமாக்காரங்க நடவடிக்கைகள் ஒன்றும் சர்ச்சைக்குரியதாக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்காரரு சினிமாக்காரரு, அவர் தொழில் அந்த தொழில் அப்படி நடந்துக்க வேண்டியிருக்கும். அதை நம்ம தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு எந்த ஒரு சினிமாக்காரனுடைய மனைவி நினைக்கிறார்களோ அந்த சினிமாக்காரன் சந்தோஷமாக வேலை செய்வோம். அந்த அடிப்படையில் லோகேஷ் கனகராஜ் மனைவி இதை பற்றி தப்பாக எடுத்துக்கல, நாம் ஏன் தப்பாக எடுத்துக்கணும்? பேசி சமாளிச்சிட்டாரு. எப்படி சார்? ஆமாம், முடிஞ்சா சந்தேகம் இருந்ததா?